ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, பேக்கரி ஸ்டைல்ல எப்படி ஒரு குலோப் ஜாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பவுல்ல வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் அமுல் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப்ல தான் மத்த எல்லா மெஷர்மென்ட்டும் அளக்க போறோம். ஸோ இந்த கப்ல பாதி அளவு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் மில்க் பவுடருக்கு 1/2 கப் வந்து மைதா அண்ட் பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது பேக்கிங் பவுடர் போடுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாவும் கிடைக்கும். அதே சமயம் பெருசாவும் நமக்கு குலோப் ஜாமுன் வந்து உப்பி வந்து வரும். அடுத்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ஸோ ரவை வந்து அந்த கிறிஸ்பினஸ் குடுக்குறதுக்காக வந்து ரவை 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கடையில வாங்கக்கூடிய குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும். அதே சமயம் நம்ம புடிச்சா ஒரு மண்ணு மாதிரியான டெக்ஸ்சர் இருக்கும். சாண்ட் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. ஸோ இந்த நெய் விட்டுட்டு நல்லா அந்த மாவோட மிக்ஸ் பண்ணும்போது, நமக்கு கடையில எப்படி வந்து ஒரு குலோப் ஜாமுன் கிடைக்குமோ, அதே அளவுக்கு வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டா போதும். விட்டதுக்கு அப்புறமா நம்ம கையால நல்லா அந்த பவுடர வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்றத விட நீங்க கையால இந்த மாரி பெசஞ்சு விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாரியான டெக்ஸ்டர் கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து நம்ம கடையில கிடைக்கக்கூடிய அந்த குலோப் ஜாமுன் மிக்ஸு. ஸோ இத வச்சு நம்ம எப்பயும் நார்மலா செய்ற மாரியானதான் குலோப் ஜாமுன் பண்ண போறோம். இத நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவு தான் வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 15-16 அளவுக்கு வந்து உங்களுக்கு உருண்ட கிடைக்கும். நார்மல் சைஸ் தான். ஸோ இதுக்கு வந்து மில்க் கொஞ்சமா ஆறுன பால வந்து ஊத்தி நீங்க வந்து குலோப் ஜாமுன பெசஞ்சுக்கலாம். ரொம்பயும் தண்ணியாயிறக்கூடாது. ரொம்பயும் கெட்டியாவும் பெசஞ்சிறக்கூடாது. அந்த மீடியம் ஸ்டேஜ் இருக்கிற மாரி நீங்க வந்து பெசஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஊறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து குலோப் ஜாமுன் பால்ஸ் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ பால் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வெடிப்பு இல்லாம உருட்டணும். அதுக்கு லைட்டா வந்து கையில கீயோ இல்ல ஆயிலோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா மாவு எடுத்துட்டு, நீங்க 2 கைக்கும் நடுவுல வச்சுட்டு நல்லா பிரஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ரவுண்டு பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி எல்லா மாவையுமே வந்து ரவுண்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இத வந்து நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். ஸோ இதுல வந்து 16 பால்ஸ் கிட்ட எனக்கு வந்திருக்கு. இந்த 1 கப் அளவு மாவுக்கு. அண்ட் இந்த டைம்ல வந்து நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். ஸோ எந்த கப்ல நம்ம மாவு எடுத்தோம்னோ, அதே 1 கப் அளவு சுகர், 1 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து 2 ஏலக்காய் முழுசா நான் போட்டிருக்கேன். நீங்க பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் லெமன்லாம் யூஸ் பண்ணல. உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அது யூஸ் பண்ணுங்க. அது இல்லாட்டியுமே உங்களுக்கு இது வந்து நல்லாவே இருக்கும். கிறிஸ்டலைஸ் எல்லாம் ஆகாது. ஸோ இது எல்லாமே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அந்த டைம்ல நம்ம வந்து பண்ணி வச்சிருக்க குலோப் ஜாமுன் எல்லாத்தையுமே வந்து சாதாரண ஆயில்ல தான் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நீங்க வேணும் அப்படின்னா கீ ஆட் பண்ணி அதுலயும் ஃப்ரை பண்ணி எடுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈவனா உள்ள வந்து வேகும். இல்ல அப்படின்னா மேல வந்து வெந்திருக்கும், உள்ள வந்து வேகாம இருக்கும். ஸோ அதனால மீடியம் லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எடுத்த உடனே அதே ஹீட்லயே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம சுகர் சிரப்ல ஆட் பண்ண போறோம். சுகர் சிரப் வந்து ரொம்ப கெட்டியாகாம மீடியமா இருக்கிற மாதிரியா இருந்துக்கோங்க. ஸோ நல்லா ஹீட்டா இருக்கும்போது இது போட்டாதான் ஊறணும். இது வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு ஊறணும். ஊறினாதான் நமக்கு சாஃப்டான குலோப் ஜாமுன் வந்து கிடைக்கும். ஸோ இப்படிதான் வந்து பேக்கரியிலயும் பண்றாங்க. இதே மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி வீட்லயே வந்து பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே சமயம் வந்து ரொம்பவும் சாஃப்டா இருக்கும்.